இந்த செல்லியப்பட்டி இருதயபுரத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலில் அவங்க படிக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு அந்த பஸ்ஸு புறப்படும். சேக்ரட் ஹார்ட் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பஸ்ஸு திரும்பவும் சாயந்தரம் 5:20க்கு வந்துடும். அதில் ஒரு அப்பா கரெக்டாக 7:55க்கு அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பஸ்ஸில் விடுவார். பஸ்ஸு வந்து நிற்கிதோ இல்லையோ அவர் 5 நிமிஷம் வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பார். அந்த பிள்ளைங்க வந்தோடனே ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஒரு நாள் கூட நீங்கள் தவறாமல் இந்த 1.5 வருஷமாக உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக காலையில் 8 மணிக்கு முன்னாடி 7:55க்கு கூட்டிகிட்டு வந்து விடுறீங்க, திரும்பவும் சாயந்தரம் 5:15 மணிக்கு வந்து பஸ்ஸில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் தவறானதில்லை. இவ்வளோ அழகாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்கிறீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை, சாமி கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார்கள் எல்லாம் அந்த கடவுள் சாயலாக தான் ஒவ்வொரு மனுஷரையும் படைச்சிருக்கிறார். அப்படி கடவுள் அந்த மனிதரை அன்பு செய்கிறப்ப என் குழந்தை என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டது. அப்போ என் குழந்தைய நான் தான் கூட்டிகிட்டு வரணும், நான் தான் கூட்டிகிட்டு போகணும், வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த தந்தையினுடைய அன்பு அவ்வளவு அழகாக மேன்மையாக இருப்பதை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனித அன்பு, ஒரு மனித தந்தையின் அன்பு இப்படி இருக்கிறது என்றால் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார், என் வழியாக நீங்கள் விண்ணக தந்தையை எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, அந்த கடவுள் தான் இந்த குழந்தை இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பங்கில் நான் 1 வருஷம் இருந்தேன். அதற்கு முன்பாக நான் இருந்த பொழுது இப்பொழுது இந்த பக்கம் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அங்கே வச்சிருக்கிற அந்த குழந்தைகிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். காரை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், பைக்கை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், இல்லைன்னா வண்டியில் இறங்கி வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். மக்கள் யாருமே இல்லைன்னா முழந்தாள் பண்ணிட்டு எனக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். எனக்கு வேண்டியதுன்னா என்னுடைய பங்கு மக்களுக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். நான் வேலை செய்கிற என்னுடைய பங்கில், நான் பணிபுரிந்த இடத்துல என்கிட்ட யாரெல்லாம் ஸ்பெஷலாக ஜெபம் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அன்பார்களே, இன்று வரை 15 ஆண்டுகள் நான் குருவாக இருக்கின்றேன். அந்த குழந்தை இயேசு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்துல பழைய கோயில், சிலுவ கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 வருஷத்துக்கு மேலே அது கட்டப்படாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாம் இணைந்து இந்த கோயிலை அழகாக கட்டியிருக்கீங்க. ஹைவேஸில் போகிறவங்க வரவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போகிறாங்க. எத்தனை ஸ்டேட் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பாஸ் பண்ணுறாங்க. கர்நாடகா ஸ்டேட்காரன், ஆந்திராக்காரன், பாம்பேக்காரன், குஜராத்துக்காரன், எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க. எல்லாருக்கும் இந்த ஆலயம் அழகாக இருக்கின்றது. அன்பார்களே, இந்த குழந்தை இயேசு நம்மோடு இருக்கின்றார். நீ என்னை மகிமை செய்ய நான் உயர்த்துவேன். நீங்கள் மகிமை செய்யலைன்னா கூட அவர் உயர்த்துவார். ஏனென்றால் அவருடைய அன்பு அந்த தந்தையின் அன்பை போன்றது. நான் எங்கள் பங்குக்காக, எங்கள் பங்கு மக்களுக்காக நான் ஜெபிச்சு ஒரு ஜெபம் கூட எனக்கு கிடைக்காமல் போனதில்லை.
இந்த பாடலை நான் உங்களுக்காக எழுதினேன். ஃபாதர் என்னை கூப்பிட்டு ஆராதனை நடத்துன்னு சொன்னாங்க. அப்போ உங்களை எல்லாம் நினச்சி பார்த்தேன், இந்த பங்கை நினச்சி பார்த்தேன், இந்த ஹைவேவை நினச்சி பார்த்தேன். இந்த பங்கில் நான் இருந்தப்போ எப்படி அப்பா அம்மா குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வராங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்காக நான் இந்த பாடலை எழுதினேன். எனவே அனைவரும் குழந்தால் படித்து இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையாக உருக்கமாக நாம் மன்றாடுவோம். நிச்சயமாக இந்த குழந்தை உங்களை பாதுகாப்பார், இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோயினால் அவதிப்படுகின்றவர் எல்லாற்றையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். கருணை நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். கனிவும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், கனிவும் தாழ்மை உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், சுவையான
திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்றோம். இந்த செல்லியப்பட்டி இருதயபுரத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு அந்த பஸ்ஸு புறப்படும். சேக்ரட் ஹார்ட் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பஸ்ஸு திரும்பவும் சாயந்தரம் 5:20க்கு வந்துடும். அதில் ஒரு அப்பா கரெக்டாக 7:55க்கு அவன் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பஸ்ஸில் விடுவார். பஸ்ஸு வந்து நிற்கிதோ இல்லையோ அவர் 5 நிமிஷம் வந்து முன்னாடி நின்றுட்டுருப்பார். அந்த பிள்ளைங்க வந்தோடனே ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஒரு நாள் கூட நீங்கள் தவறாமல் இந்த 1.5 வருஷமாக உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக காலையில் 8 மணிக்கு முன்னாடி 7:55க்கு கூட்டிகிட்டு வந்து விடுறீங்க, திரும்பவும் சாயந்தரம் 5:15 மணிக்கு வந்து பஸ்ஸில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு நாள் கூட நீங்கள் தவறானதில்லை. இவ்வளோ அழகாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்கிறீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை, சாமி கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார் இல்லைங்களா, அந்த கடவுள் சாயலாக தான் ஒவ்வொரு மனுஷரையும் படைச்சிருக்கிறார். அப்படி கடவுள் அந்த மனிதரை அன்பு செய்கிறப்ப என் குழந்தை என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டது. அப்போ என் குழந்தைய நான் தான் கூட்டிகிட்டு வரணும், நான் தான் கூட்டிகிட்டு போகணும், வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த தந்தையினுடைய அன்பு அவ்வளவு அழகாக மேன்மையாக இருப்பதை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு மனித அன்பு, ஒரு மனித தந்தையின் அன்பு இப்படி இருக்கிறது என்றால் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார், என் வழியாக நீங்கள் விண்ணக தந்தையை எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அன்பார்ந்தவர்களே, அந்த கடவுள்தான் இந்த குழந்தை இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பங்கில் நான் 1 வருஷம் இருந்தேன். அதற்கு முன்பாக நான் இருந்த பொழுது இப்பொழுது இந்த பக்கம் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அங்கே வச்சிருக்கிற அந்த குழந்தைகிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு காரை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், பைக்கை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன்.
இல்லைன்னா வண்டியில் இறங்கி வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். மக்கள் யாருமே இல்லைன்னா முழந்தாள் பண்ணிட்டு எனக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். எனக்கு வேண்டியதுன்னா என்னுடைய பங்கு மக்களுக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். நான் வேலை செய்கிற என்னுடைய பங்கில், நான் பணிபுரிந்த இடத்துல என்கிட்ட யாரெல்லாம் ஸ்பெஷலாக ஜெபம் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அன்பானவர்களே, இன்று வரை 15 ஆண்டுகள் நான் குருவாக இருக்கின்றேன். அந்த குழந்தை இயேசு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்துல பழைய கோயில், சிலுவ கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 வருஷத்துக்கு மேலே அது கட்டப்படாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாம் இணைந்து இந்த கோயிலை அழகாக கட்டியிருக்கிறீங்க. ஹைவேஸில் போகிறவங்க வரவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போகிறாங்க. எத்தனை ஸ்டேட் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பாஸ் பண்ணுறாங்க. கர்நாடகா ஸ்டேட்காரன், ஆந்திராக்காரன், பாம்பேக்காரன், குஜராத்துக்காரன், எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க. எல்லாருக்கும் இந்த ஆலயம் அழகாக இருக்கின்றது. அன்பார்களே, இந்த குழந்தை இயேசு நம்மோடு இருக்கின்றார். நீ என்னை மகிமை செய்ய நான் உயர்த்துவேன். நீங்கள் மகிமை செய்யலைன்னா கூட அவர் உயர்த்துவார். ஏனென்றால் அவருடைய அன்பு அந்த தந்தையின் அன்பை போன்றது. நான் எங்கள் பங்குக்காக, எங்கள் பங்கு மக்களுக்காக நான் ஜெபிச்சு ஒரு ஜெபம் கூட எனக்கு கிடைக்காமல் போனதில்லை. இந்த பாடலை நான் உங்களுக்காக எழுதினேன். ஃபாதர் என்னை கூப்பிட்டு ஆராதனை நடத்துன்னு சொன்னாங்க. அப்போ உங்களை எல்லாம் நினச்சி பார்த்தேன். இந்த பங்கை நினச்சி பார்த்தேன், இந்த ஹைவேவை நினச்சி பார்த்தேன். இந்த பங்கில் நான் இருந்தப்போ எப்படி அப்பா அம்மா குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வராங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்காக நான் இந்த பாடலை எழுதினேன். எனவே அனைவரும் குழந்தால் படித்து இந்த பாடலை மீண்டும் ஒருமுறை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையாக உருக்கமாக நாம் மன்றாடுவோம். நிச்சயமாக இந்த குழந்தை உங்களை பாதுகாப்பார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோயினால் அவதிப்படுகின்றவர் எல்லாற்றையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம் துயரத்தை நோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். நம் துயரத்தை நோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். மன்னிக்கும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், மன்னிக்கும் தாழ்மை உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், சுவையான
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தது போல நம்மோடும் இருந்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி இருக்கின்றோம். உண்மையாகவே அந்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அண்ணாவின் துயரத்தை ஆண்டவர் கேட்டார். என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று அவர் மன்றாடிய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். நம்முடைய மன்றாட்டுகளையும் ஆண்டவர் கேட்டிருக்கின்றார். இனி வரும் காலங்களில் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நன்றி பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மே நாம் சமர்ப்பிப்போம். செய்த நன்மை நினைக்கின்றேன்.
அவர்களுடைய வாழ்வை உற்று பார்க்கும் ஆண்டவர் சாமியோடு இருந்தார். அவருடைய வார்த்தையுள்ள இந்த கரை விழவில்லை. இந்த ஆண்டு கடத்தை அமைதியை கொடுத்து இந்த ஆராதனை அனைவரும் அனைவரும் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடல் வரிகளை பாருங்கள். இன்று நாம் வாசிக்க கேட்ட சாமுவேல் அவருடைய பிறப்பு, நேற்றைய வாசிக்கிறாய் என்று அவர் மீது கோபப்படுகிறார். ஆனால் மலடியாக இருக்கின்ற அந்த அண்ணா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். படைகளின் ஆண்டவரே, என் துயரத்தை கண்ணோக்கியர்கள், என்னை மறவாமல் நினைத்தரணும் என்று ஒரு ஜெபமாக ஏறெடுக்கிறார். அதனுடைய பலன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு பெரிய இறைவாக்கினராக கருதப்படுகிறார். இன்னைக்கு கூட நாம் நிறைய பிள்ளைகளுக்கு சாமுவேல்னு பேர் வைக்கிறோம். ஆண்டவருடைய வலிமை அந்த தாயினுடைய மன்றாட்டிலே இருந்தது. நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். மீண்டும் இந்த ஆண்டவரை பார்த்து நம்முடைய துயரத்தெல்லாம் அவரிடம் ஒப்புக் கொடுப்போம். இவர் மட்டும்தான் நமக்கு வலிமை. நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். நிறைய கோயில்கள் நம்ம பார்க்கிறோம். அது எந்த சிஎஸ்ஐ கோயிலாக இருக்கும், அது ஒரு பெந்தகோஸ்து சபையாக இருக்கும், எல்லா கோயிலும் மேலே இயேசு ஆண்டவருடைய அந்த சுரூபத்தை வச்சிருப்பாங்க. அங்கே அழகாக ஆண்டவர் கரங்களை விரித்து நம்மை பார்த்து அழைப்பது போல இருக்கும். நிறைய கோயிலில், குறிப்பாக திருமலை சபை கோயிலில் செவுத்துலலாம் எழுதி வச்சிருப்பாங்க சுவர்கள், வெறும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் தாழ்மையும் உடையவன். அழகாக இந்த ஆண்டவரை பார்த்து கனிவும் மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கின்றார். நம்முடைய சுமைகளெல்லாம் இறக்கி வைப்போம். கனிவும் தாழ்மை உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், கனிவும்
ரொம்ப இளமையான வயதில் இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். 2வது பெண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு. அப்போ அந்த அம்மா வேலை செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காரோடு தொழில் செஞ்ச ஒரு நல்ல மனிதர் இந்த அம்மா போய் பத்திரிக்கை வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் வராரு. அந்த கல்யாணத்துக்கு நானும் போய் என்னை அழைத்திருக்காங்க. நம்ம எல்லாரும் திருமணத்துக்கு பிறகுதான் மொய் கவர் கொடுப்போம், கிஃப்ட் கொடுப்போம், நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம். ஆனால் அந்த மனிதர் அந்த தாய்க்கு 50,000 ரூபாய் திருமணத்துக்கு முன்பாகவே பூசைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தார். நாம் கூட வாழ்க்கையில் நிறைய சுமைகளோடு இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். இந்த கடவுள் கனிவானவர். அந்த தாய்க்கு உதவி செய்தது போல நமக்கும் நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை பார்த்து நாம் திரும்பவும் பாடுவோம். கனிவும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், சுமைகளை தூக்கி எறிந்தவராய், சுமைகளை தூக்கி எறிந்தவராய், நானும் இங்கே இருக்கின்றாய், நானும் இங்கே இருக்கின்றாய். நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு குழந்தைகளை பெற்றோர்கள் கரங்களை பிடித்து கூட்டிகிட்டு வராங்க. நம்முடைய அப்பா அம்மா கரங்களை கைப்பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்குறாங்க, கடைகளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி கூட இங்கே எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்குது. நீங்கள் கூட பிள்ளைங்களை வந்து கைப்பிடிச்சு ரோடை கிராஸ் பண்ணி விடுறீங்க, கைப்பிடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறீங்க. இப்போ திருவிழா, கிறிஸ்மஸ் இந்த சீசன் கரைப்பிடிச்சு நீங்கள் தீபா சில்க்ஸ் கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இன்னும் என்ன வெவ்வேறு சில்க்ஸ் நிறைய இருக்குது, கிருஷ்ணா சில்க்ஸ் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்க. அப்போ சின்ன குழந்தைங்கள மிக போனாலும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகணும். அதே போல தான் ஆண்டவரும் நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றார். நம்மளை யாருன்னா கஷ்டப்படுத்திட்டாங்க, வீட்டில் சண்டை, வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் நமக்கு சண்டை, ஒரு நிலத்து தகராறு வருது, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறோம், நம்மளுக்காக வக்கீல் வாதாடுறார். அவங்க சொல்கிற வார்த்தை யாருன்னா ஒரு ஃபாதர்கிட்ட, சிஸ்டர்கிட்ட, தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் போகிறாங்க. அப்போ மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி நம்ம அழுகுறப்ப அவங்க சொல்கிறாங்க, அழாதீங்க, கண்ணை தொடங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வக்கீல் சொல்லுவார், உங்கள் கூட கடவுள் இருக்கிறார், இந்த கேஸை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப டாக்டர் வந்து நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவார், கவலைப்படாதீங்க, அழாதீங்க, எப்படியாவது நம்ம காப்பாற்றிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. வாத்தியர்கிட்ட போய், டீச்சர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், உங்கள் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், அழாதம்மா. இயேசுநாதர் மதலை மரியம்மா பார்த்து சொன்னார், பெண்ணே அழாதே, இயேசுடைய வார்த்தைகள். அன்பார்களே, இந்த ஆண்டவர் தான் நமக்கு வலிமை, இந்த ஆண்டவர் தான் நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், இந்த ஆண்டவர் தான் நம்மை கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். நம்ம வீட்டில் ஒரு இளம் வயதில்
மனைவியை இறந்துட்டால் அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன், பார்த்துக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு அம்மா தான் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு கஷ்டம்னா அம்மா நம்மகிட்ட போய் சொன்னோம்னா நான் பார்த்துக்கிறேன். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே போய் கடை வாங்கிறதுக்கெல்லாம் அம்மா வந்து சங்கத்தில் காசு எடுத்து கொடுப்பாங்க. பால் ஊற்றிட்டு வீட்டுக்காரருக்கு தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த கடத்தை அடைச்சி பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிக்கொடு, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஏதாவது மருந்து வாங்கிறதுக்கு காசு பண்ணு. அம்மா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அம்மா நமக்கு உதவி செய்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு லேட் நைட்டு வாங்க, எங்கேயாவது போகணும் அப்படின்னா அப்பா கூடவே இருப்பார். ஒரு இடத்துல பஸ் ஏற்றிடணும், நைட் 10 மணிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அப்பா பஸ் ஏற்றிடுவார். எங்கள் பங்கில் வெள்ளி விழா நாங்கள் கொண்டாடணும் டிசம்பர் 3ஆம் தேதி. அவருக்கு வந்து வெள்ளி விழா தம்பதிகளை நாங்கள் வந்து வரவேற்பு கொடுத்து பார்த்துட்ருக்கோம். ஊசிக்கு வரல, ஃபோன் அடித்தா அதை எங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு மறுநாள் எக்ஸாமு, சேலத்தில் போய் நாகர்கோயிலுக்கு பஸ் ஏற்றி விடணும், நான் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிங்க, ஞாயிற்றுக்கிழமை வரப்ப உங்களுக்கு ஞாபகம் தான் கொண்டாட கொடுத்துங்க அப்படின்னு சொன்னார். அந்த அப்பா எப்பயும் நம்ம கூட இருப்பார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். இந்த இயேசுதான் தாய் வழியா, தந்தை வழியா, நண்பர் வழியா நமக்கு உதவி செய்கிறார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வந்துடுது, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா மனசுல யார்கிட்ட போய் சொல்றது? அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு துன்பம் அப்படின்னா ஒரு நண்பர் கூடவே இருக்கிற ஒரு நல்ல நண்பர், அது பெரிய கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். எந்த நேரத்தில் வேணாலும் நண்பர் உதவி செய்வாங்க. உன்னை எப்போனாலும் டிஸ்டர்ப் பண்ணலாம். யாருன்னா ஒரு வீட்டில் சாகுனா பக்கம் சொந்த பந்தம் பங்காளியை விட நண்பர் தான் சீக்கிரம், அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. அழகாக ஆண்டவர் ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஒரு நண்பரை போல நம்மோடு இருக்கின்றார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். நண்பனாய் நானும் உதவிடுவார், நண்பனாய் நானும் உதவிடுவார். நானும் இங்கே இருக்கின்றார், நானும் இங்கே இருக்கின்றார். நீங்கள் முழங்கால் படிட்டு, உங்கள் முழங்கால் படிட்டு இந்த ஆண்டவரை பார்த்து கரங்களை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களை, குழந்தைகளை, நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளை, இந்த புதிய ஆண்டிற்கான அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த குழந்தை இயேசு நமக்கு செய்ய வேண்டும் என்று இந்த 4 வரிகளை நாம் அவரை உற்று பார்த்து கரங்களை கூப்பி பக்தியாக ஆடுவோம். நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே, நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், நாங்கள் ஆராதனை செய்கின்றோம்.
துயரத்தை கண்ணோக்குவா, நம்மை மறவாமல் நினைத்திடுவா. நம் துயரத்தை கண்ணோக்குவா, நம்மை மறவாமல் நினைத்திடுவா. கனிவும் தாழ்மையும் உடையவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், கனிவும் கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். தாய் போல அன்பார்ந்தவர்களே, அமைதியாக ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம் குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானம், இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வில் எழுதப் போகின்ற நம்முடைய பிள்ளைகள், இந்த ஆண்டிற்கான பருவமழை, நம்ம வைத்திருக்கின்ற கால்நடைகள், செய்கின்ற விவசாயத்திலே இறைவன் நல்ல மழை நீரை தந்து நல்ல முறையிலே விவசாயம் நடைபெறவும், தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலே குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் நீக்க வேண்டும். நம்மை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க வேண்டும். குடும்பத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர் படி நடக்க வேண்டும். திருமணம் ஆகாத இருக்கின்ற பெண்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். வேலை கிடைக்காமல் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். என்றெல்லாம் நாம் மௌனமாக இந்த ஆண்டவரிடம் 5 மணித்துளிகள் அவரையே உற்று பார்த்து நாம் ஜெபிப்போம்.
அவனும் சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க, அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே என்னை அழைக்கிறார் என்று கூறினான். அவரும், நான் அழைக்கவில்லை, சென்று படுத்துக் கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே என்னை அழைக்கிறான் என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவரால் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக் கொள், உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும், உன் அடியான் என்று பதில் சொல்லும் என்றார். சாமுவேலும் சென்று படுத்துக் கொண்டார். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல் சாமுவேல் என்று முன்போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், மறுமொழி கூறினார். சாமுவேல் நடந்தார். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலின் வார்த்தை எதையும் அவர் தலையில் விளங்கவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டார் என்று தாழ்ந்த பேசியவர்களிடம் அனைத்து இஸ்ரவேலரும் புரிந்து கொண்டனர். ஆண்டவரே, இந்த உலக உண்மையை காணி போல அதினாலே நாம் வழிநடத்தி வருகின்றார். அது ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். வருகின்ற ஆண்டிலே அந்த குழந்தையை நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் ஏற்படுகின்ற நமக்கு துணையாக இருக்க அவர்கள் இந்த மனிதர்களை அவரோடு இணைத்து நம்மை நாம் கொண்டாடுவோம்.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தைய திருவிழாவினை நாம் மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தை இயேசு கடந்த ஆண்டு முழுவதும் அவருடைய கரத்தை இந்த உலக ஒன்றை தாங்கியிருப்பது போல அந்த எல்லாரையும் தாங்கி வழிநடத்தி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். வருகின்ற புதிய ஆண்டிலே அந்த குழந்தை இயேசு நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் ஏற்படுகின்ற எல்லா திட்டங்களையும் நமக்கு உண்மையாக இருக்க அவரிடம் இந்த மனிதர்களை அவரோடு இணைந்து நம்மையே நாம் கொடுத்து கொண்டாடுகிறோம். சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 முதல் 20 வரை வாக்கியங்கள். அவன்
சென்று படுத்துக் கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே என்னை அழைக்கிறார் என்று கேட்டான். அவரோ, நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக் கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. மூன்றாம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியே என்னை அழைக்கிறார் என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவரால் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, சென்று படுத்துக் கொள். உன்னை அவர் மீண்டும் அழைப்பார். அதற்கு நீ, ஆண்டவரே பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று பதில் சொல்லும் என்றார். சாமுவேலும் இடத்திற்கு சென்று படுத்துக் கொண்டார். அப்போது ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்போடு அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், உம் அடியான் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினான். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேல் வார்த்தை எதையும் அவர் கடலில் விழவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டார் என்று காண்பவர் பேசுபவரையும் அனைத்து இஸ்ரவேலரும் புரிந்து கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். அவருடைய ஒரு வார்த்தை கூட இந்த கடலில் விழவில்லை. இறைவாக்கினராக வழங்கப்பட்டே இருந்தார். என்ன ஒரு அழகான அமைதியான வார்த்தை. அன்பானவர்களே, இந்த ஆண்டுடைய கருத்தை அமைதியை கொடுத்து இந்த ஆராதனை பாடலை அனைவரும் தெரிவோம்.
நேற்று அந்த அண்ணாவை பார்த்து அந்த ஏழை ஒரு குடிகாரியாய் இருக்கிறது, ஏன் இப்படி பிதற்றுகிறாய் என்று அவர் மீது கோபப்படுகிறார். ஆனால் மலடியாக இருக்கின்ற அந்த அண்ணா ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிறார். படைகளின் ஆண்டவரே, என் துயரத்தை நோக்கியது, என்னை மறவாமல் நினைத்தரணும் என்று ஒரு ஜெபமாக ஏறினார். அதனுடைய பலன் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு பெரிய இறைவாக்கினராக கருதப்படுகிறார். இன்னைக்கு கூட நாம் நிறைய பிள்ளைகளுக்கு சாமுவேலுக்கு பேர் வைக்கிறோம். ஆண்டவருடைய வலிமை அந்த தாயினுடைய மன்றாட்டிலே இருக்கிறது. நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். மீண்டும் இந்த ஆண்டவரை பார்த்து நம்முடைய துயரத்தெல்லாம் அவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இவர் மட்டும்தான் நமக்கு வலிமை. நம் துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். துயரத்தை கண்ணோக்குவார், நம்மை மறவாமல் நினைத்திடுவார். நிறைய கோயில்கள் நம்ம பார்க்கிறோம். அது எந்த சிஎஸ்ஐ கோயிலாக இருக்கும், அது ஒரு பெந்தகோஸ்து சபையாக இருக்கும். எல்லா கோயிலும் மேல இயேசு ஆண்டவருடைய அந்த சுரூபத்தை வச்சிருப்பாங்க. அங்க அழகா ஆண்டவர் கரங்களை விரித்து நம்மை பார்த்து அழைப்பது போல இருக்கும். நிறைய கோயில்ல, குறிப்பா திருமண சபை கோயில்ல செவுத்துலலாம் எழுதி வச்சிருப்பாங்க சுவர்கள், பெரும் சுமை சுமந்து சோர்ந்து போறேன், எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் தாழ்மையும் உடையவன். அழகாக இந்த ஆண்டவரை பார்த்து கனிவும் மனத்தாழ்வு உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய சுமைகளெல்லாம் இறக்கி வைப்போம். கனிவும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய். கனிவும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய். கனிவும் தாழ்மையும் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய். சுமைகளை தூக்கி எறிபவராய், சுமைகளை தூக்கி எறிபவராய். நானும் இங்கே இருக்கின்றார், நானும் இங்கே இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே. நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே. உம்மை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம். நம்ம ஊர்ல நடந்த ஒரு நிகழ்வு, இந்த செல்லியப்பட்டி பங்குல ஒரு அம்மா வந்து கணவரை ரொம்ப இளமையான வயதில் இழந்துட்டாங்க. அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள், ஒரு பையன். 2வது பெண்ணுக்கு திருமணம் நடந்துச்சு. அப்போ அந்த அம்மா வேலை செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க வீட்டுக்காரோடு தொழில் செஞ்ச ஒரு நல்ல மனிதர் இந்த அம்மா போய் பத்திரிக்கை வைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவர் வரார். அந்த கல்யாணத்துக்கு நானும் போயிருந்தேன், என்னையும் அழைத்திருந்தாங்க. நம்ம எல்லாரும் திருமணத்துக்கு பிறகுதான் மொய் கவர் கொடுப்போம், gift கொடுப்போம், நம்மளால் கொஞ்சம் உதவி செய்வோம். ஆனால் அந்த மனிதர் அந்த தாய்க்கு 50,000 ரூபாய்
பூசைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்தார். நம்ம கூட வாழ்க்கையில் நிறைய சுமைகளோட இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். இந்த கடவுள் கனிவானவர். அந்த தாய்க்கு உதவி செய்தது போல நமக்கும் நிச்சயமாக உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஆண்டவரை பார்த்து நாம் திரும்பவும் பாடுவோம். கனிவும் தாழ்மையில் உள்ளவராய், கரங்கள் இதயம் திறந்தவராய், சுமைகளை தூக்கி எறிந்தவராய், சுமைகளை தூக்கி எறிந்தவராய், நானும் இங்கே இருக்கின்றாய், நானும் இங்கே இருக்கின்றாய். கருணை ஆண்டவரே, நாளை காப்பவரே, ஆண்டவரே, நாளை காப்பவரே. பாருங்களே, நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு குழந்தைங்களை பெற்றோர்கள் கரங்களை பிடித்து கூட்டிட்டு வராங்க. நம்முடைய அப்பா அம்மா கரங்களை கூட்டி கைப்பிடிச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க, ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்காங்க, கடைகளுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு கூட இங்க எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கு. நீங்க கூட பிள்ளைங்களை வந்து கைப்பிடிச்சு ரோட கிராஸ் பண்ணி விடுறீங்க, கைப்பிடிச்சு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விடுறீங்க. இப்போ திருவிழா, கிறிஸ்மஸ் இந்த சீசன் கரைப்பிடிச்சு நீங்கள் தீபாவளி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. இன்னும் என்ன வெவ்வேறு சில்க்ஸ் நிறைய இருக்குது, கிருஷ்ணா சில்க்ஸ் கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அப்போ சின்ன குழந்தைங்கள மிக போனாலே கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு, அதே போல தான் ஆண்டவரும் நம்மை கரம் பிடித்து ஒவ்வொரு நாளும் நடத்துகின்றார். அப்படி யாருன்னா கஷ்டப்படுத்திட்டாங்க, வீட்டில் சண்டை, வீட்டுக்காரர் அடிச்சிட்டாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சண்டை, ஒரு நிலத்து தகராறு வருது, போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்குறோம், நம்மளுக்காக வக்கீல் வாதாடுறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை யாருன்னா ஒரு ஃபாதர்கிட்ட, சிஸ்டர்கிட்ட, தெரிஞ்சவங்கிட்ட நீங்கள் கவுன்சிலிங் போடுறாங்க. அப்போ மனசில் இருந்தெல்லாம் கொட்டி நம்ம அழுகுறப்ப அவங்க சொல்கிறாங்க, அழாதீங்க, கண்ணை துடைங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வக்கீல் சொல்வார், உங்கள் கூட கடவுள் இருக்கிறார், இந்த கேஸை நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு. மருத்துவமனையில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப டாக்டர் வந்து நம்பிக்கையான வார்த்தை சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, அழாதீங்க, எப்படியாவது நம்ம காப்பாற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. வாத்தியார்கிட்ட போய், டீச்சர்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், உங்கள் பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன், அழாதம்மா, இயேசுநாதர் மகள மரியம்மா பார்த்து சொன்னாங்க, பெண்ணே அழாதே, இயேசுடைய வார்த்தைகள். அன்பார்களே, இந்த ஆண்டவர் தான் நமக்கு வலிமை, இந்த ஆண்டவர் தான் நம் கண்ணீரை எல்லாம் துடைப்பார், இந்த ஆண்டவர் தான் நம்மை கரம் பிடித்து நடத்துவார், கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பிடித்து ஒரு கஷ்டம்னா அம்மா நம்மகிட்ட போய் சொன்னா நான் பார்த்துக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இங்கே போய் கடன் வாங்கிறதுக்கெல்லாம் அம்மா வந்து சங்கத்தில் காசு எடுத்து கொடுப்பாங்க. பால் ஊற்றிட்டு வீட்டுக்காரன் தெரியாமல் ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த கடத்தை அடைச்சி பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, உங்கள் வீட்டுக்காரன் ஏதாவது மருந்து வாங்கிறதுக்கு காசு பண்ணு. அம்மா அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அம்மா நமக்கு உதவி செய்யலாம். நீங்கள் எங்கேயாவது போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு லேட் நைட்டு வாங்க, எங்கேயாவது போகணும் அப்படின்னா
ஊசிக்கு வரல. ஃபோன் அடித்தா, ஃபாதர் எங்கள் பொண்ணுக்கு நாளைக்கு மறுநாள் எக்ஸாமு, சேலத்தில் போய் நாகர்கோயிலுக்கு பஸ் ஏற்றி விடணும். பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன், நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணிக்க, ஞாயிற்றுக்கிழமை வரப்ப உங்களுக்கு ஞாபகம் தான் கொண்டாட கொடுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அப்பா எப்பயும் நம்ம கூட இருப்பாங்க. தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். இந்த இயேசுதான் தாய் வழியா, தந்தை வழியா, நண்பர் வழியா நமக்கு உதவி செய்கிறார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் வந்தது, நமக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா மனசுல யார்கிட்ட போய் சொல்றது? அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு துன்பம் அப்படின்னா ஒரு நண்பர், கூடவே இருக்கிற ஒரு நல்ல நண்பர், அது பெரிய கிஃப்ட், கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். எந்த நேரத்தில் வேணாலும் நண்பர் உதவி செய்வாங்க. உன்னை எப்போ நானே டிஸ்டர்ப் பண்ணலாம். யாரா ஒரு வீட்டில் சாவுனா பக்கம் சொந்த பந்தம் பங்காளியை விட நண்பர் தான் சீக்கிரம், அவங்க தான் வந்து உதவி செய்வாங்க. அழகாக ஆண்டவர் ஒரு தாயை போல, ஒரு தந்தையை போல, ஒரு நண்பரை போல நம்மோடு இருக்கின்றார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். நண்பனாய் நாளும் உதவிடுவார், நண்பனாய் நாளும் உதவிடுவார். நாளும் இங்கே இருக்கின்றார், நாளும் இங்கே இருக்கின்றார். அனைவரும் உலகம் படித்து, உலகம் படித்து இந்த ஆண்டவரை பார்த்து கரைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பங்களை, குழந்தைகளை, நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளை, இந்த புதிய ஆண்டிற்கான அனைத்து விதமான நன்மைகளையும் இந்த குழந்தை இயேசு நமக்கு செய்ய வேண்டும் என்று இந்த 4 வரிகளை நாம் அவரை உற்று பார்த்து கரங்களை கூப்பி பக்தியாக பாடுவோம். நற்கருணை ஆண்டவரே, காப்பவரே, நற்கருணை ஆண்டவரே, நாளை காப்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம், நாங்கள் ஆராதனை செய்கிறோம்.
கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், நம் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். தாய் போல நம்மை தேற்றிடுவார், தந்தையாய் தினமும் துணை இருப்பார். நண்பராய் நாளும் உதவிடுவார், நண்பராய் நாளும் உதவிடுவார். நானும் இங்கே இருக்கின்றார், நானும் இங்கே இருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம், நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். நற்கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே. அன்பார்ந்தவர்களே, அமைதியாக ஆண்டவர் முன்பாக அமர்ந்து ஒரு 5 நிமிடங்கள் நம்முடைய குடும்பத்தின் தேவைகள், நம் குடும்பத்திற்கு வேண்டிய சமாதானம், இந்த ஆண்டு அரசு பொதுத் தேர்வு எழுதப் போகின்ற நம்முடைய பிள்ளைகள், இந்த ஆண்டிற்கான பருவமழை, நம்ம வைத்திருக்கின்ற கால்நடைகள், செய்கின்ற விவசாயத்திலே இறைவன் நல்ல மழை நீரை தந்து நல்ல முறையிலே விவசாயம் நடைபெறவும், தொடர்ந்து வருகின்ற ஆண்டிலே குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் இந்த ஆண்டவர் நீக்க வேண்டும். நம்மை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டும். நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க வேண்டும். குடும்பத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பெற்றோர்படி நடக்க வேண்டும். திருமணம் ஆகாத இருக்கின்ற பெண்களுக்கு திருமணம் ஆக வேண்டும். வேலை கிடைக்காமல் இருக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும். இதெல்லாம் நாம் மௌனமாக இந்த ஆண்டவரிடம் 5 மணித்துளிகள் அவரையே உற்று பார்த்து நாம் ஜெபிப்போம்.
அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தது போல நம்மோடும் இருந்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நம்முடைய தேவைகளெல்லாம் அவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடி இருக்கின்றோம். உண்மையாகவே அந்த ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அண்ணாவின் துயரத்தை ஆண்டவர் கேட்டார். என்னை மறவாமல் நினைத்தருளும் என்று அவர் மன்றாடிய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டார். நம்முடைய மன்றாட்டுகளையும் ஆண்டவர் கேட்டிருக்கின்றார். இனி வரும் காலங்களில் ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நன்றி பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மே நாம் சமர்ப்பிப்போம். செய்த நன்மை நினைக்கின்ற என்
அன்பார்ந்தவர்களே, எங்கள் பங்கில் இருந்து நிறைய பிள்ளைங்க இந்த செல்லியம்பட்டி இருதயபுரத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. காலையில் 8 மணிக்கு அந்த பஸ்ஸு புறப்படும். சேக்ரட் ஹார்ட் அந்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வர பஸ்ஸு திரும்பவும் சாயந்தரம் 5:20க்கு வந்துடும். அதில் ஒரு அப்பா கரெக்டாக 7:55க்கு அவங்க பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த பஸ்ஸில் விடுவார். பஸ்ஸு வந்து நிற்கிதோ இல்லையோ அவர் 5 நிமிஷம் வந்து முன்னாடி நின்றுட்டு இருப்பார். அந்த பிள்ளைங்க வந்தோடனே ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆண் பிள்ளை 2 பேரையும் உட்கார வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நான் அவரை பார்த்து கேட்டேன், ஒரு நாள் கூட நீங்கள் தவறாமல் இந்த 1.5 வருஷமாக உங்கள் பிள்ளைங்களை கரெக்டாக காலையில் 8 மணிக்கு முன்னாடி 7:55க்கு கூட்டிகிட்டு வந்து விடுறீங்க, திரும்பவும் சாயந்தரம் 5:15 மணிக்கு வந்து பஸ்ஸில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு நாள் கூட நீங்கள் தவறுனதில்லை, இவ்வளோ அழகாக நீங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்தீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை, சாமி கடவுள் நம்மளை அன்பு செய்கிறார் இல்லைங்களா, அந்த கடவுள் சாயலாக தான் ஒவ்வொரு மனுஷனையும் படைச்சிருக்கிறார். அப்படி கடவுள் அந்த மனிதனை அன்பு செய்கிறப்போ என் குழந்தை என்னுடைய சாயலாக படைக்கும். அப்போ என் குழந்தைய நான் தான் கூட்டிகிட்டு வரணும், நான் தான் கூட்டிகிட்டு போகணும், வேற யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அந்த தந்தையினுடைய அன்பு அவ்வளவு அழகாக மேன்மையாக இருப்பதை நான் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு மனித அன்பு, ஒரு மனித தந்தையின் அன்பு இப்படி இருக்கிறது என்றால் இயேசு அழகாக சொல்லியிருக்கிறார், என் வழியாக நீங்கள் விண்ணக தந்தையை எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார். நீங்கள் கேட்கும் முன்னரே உங்களுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அன்பானவர்களே, அந்த கடவுள்தான் இந்த குழந்தை இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த பங்கில் நான் 1 வருஷம் இருந்தேன். அதற்கு முன்பாக நான் இருந்த பொழுது இப்பொழுது இந்த பக்கம் எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அங்கே வச்சிருக்கிற அந்த குழந்தைகிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு காரை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், பைக்கை நிறுத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், இல்லைன்னா வண்டியில் இறங்கி வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். மக்கள் யாருமே இல்லைன்னா முழந்தாள் பண்ணிட்டு எனக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். எனக்கு வேண்டியதுன்னா என்னுடைய பங்கு மக்களுக்கு வேண்டியதை நான் கேட்டுட்டு போவேன். நான் வேலை செய்கிற என்னுடைய பங்குல, நான் பணி புரிந்த இடத்துல எங்கிட்ட யாரெல்லாம் ஸ்பெஷலாக ஜெபம் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் வந்து ஜெபம் பண்ணுவேன். அன்பார்களே, இன்று வரை 15 ஆண்டுகள் நான் குருவாக இருக்கின்றேன். அந்த குழந்தை இயேசு 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு நிறுவப்பட்டிருக்கின்றார். இந்த இடத்துல பழைய கோயில், சிலுவை கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 15 வருஷத்துக்கு மேலே அது கட்டப்படாமல் இருந்தது. ஆனால் நீங்கள் எல்லாம் இணைந்து இந்த கோயிலை அழகாக கட்டியிருக்கீங்க. ஹைவேஸில் போகிறவங்க வரவங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் போகிறாங்க. எத்தனை ஸ்டேட் மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் பாஸ் பண்ணுறாங்க. கர்நாடகா ஸ்டேட்காரன், ஆந்திராக்காரன், பாம்பேக்காரன், குஜராத்துக்காரன், எத்தனையோ பேர் போகிறாங்க. எல்லாருக்கும் இந்த ஆலயம் அழகாக இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த குழந்தை இயேசு நம்மோடு இருக்கின்றார். நீ என்னை மகிமை செய்ய நான் உயர்த்துவேன். நீங்கள் மகிமை செய்யலைன்னா கூட அவர் உயர்த்துவார். ஏனென்றால் அவருடைய அன்பு அந்த தந்தையின் அன்பை கொண்டு
ஜெபிச்சு ஒரு ஜெபம் கூட எனக்கு கிடைக்காமல் போனதில்லை. இந்த பாடலை நான் உங்களுக்காக எழுதினேன். ஃபாதர் என்னை கூப்பிட்டு ஆராதனை நடத்துன்னு சொன்னார். அப்போ உங்களை எல்லாம் நினச்சி பார்த்தேன், இந்த பங்கை நினச்சி பார்த்தேன், இந்த ஹைவேவை நினச்சி பார்த்தேன். இந்த பங்கில் நான் இருந்தப்போ எப்படி அப்பா அம்மா குழந்தைங்களை பாதுகாக்கிறாங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, வராங்க, பைக்கில் கூட்டிகிட்டு போகிறாங்க, இதெல்லாம் பார்த்து உங்களுக்காக நான் இந்த பாடலை எழுதினேன். எனவே அனைவரும் குழந்தாக படியிட்டு இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுத்து நாம் ஆண்டவரிடம் நம்பிக்கையாக உருக்கமாக நாம் மன்றாடுவோம். நிச்சயமாக இந்த குழந்தை உங்களை பாதுகாப்பார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்துவார். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், நோயினால் அவதிப்படுகின்றவர் எல்லாத்தையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்புக் கொடுப்போம். கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே. கருணை ஆண்டவரே, நாளெல்லாம் காப்பவரே. உம்மை ஆராதனை செய்கின்றோம் நாங்கள்.
திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நேரம் வரை நமக்காக ஆண்டவருடைய திருப்பிரசனத்தை வழிநடத்திய ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.